நாடாளுமன்றத்தில் இன்றைக்கும் 4 முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக எல்லா கட்சிகளும் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். முதலாவதாக அதானி குழுமத்தின் மீது அமெரிக்க நாட்டு நீதிமன்றம் தொடுத்திருக்கிற வழக்கு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிர்வலைகள் அது குறித்து பேச வேண்டும். இரண்டாவதாக ஓராண்டுக்கு மேலாக மணிப்பூரிலே நடந்து கொண்டிருக்கின்ற கலவரம், இரு குழுக்களுக்குள்ளே சமரசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை. அங்கே செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு எந்த விதமான சரியான நடவடிக்கையும் இல்லை. முன்னமே சொன்னதைப் போல மக்கள் காடுகளில் பதுங்கி வாழ்கிறார்கள். அண்மையில் 6 பேரை அந்த தீவிரவாதிகள் கொண்டு போய் அதில் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் குரூரமாக கொலை செய்து சாலையிலே விட்டிருந்திருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட அவலம் தொடர்கிறது. ஓராண்டு காலமாக மாநில அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை, ஒன்றிய அரசும் அது குறித்து ஒரு பதில் கூட சொல்லவில்லை, ஒரு அறிக்கை கூட தரவில்லை. அது உள்துறை அமைச்சரோ பிரதமரோ தருவதில்லை. மூன்றாவதாக உத்தரப்பிரதேசம் சம்பல் பகுதியில் நடைபெறுகின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தொடர்ந்து இரு குழுக்களுக்குள்ளே ஏற்படுகின்ற மோதல். நாலாவதாக வயநாட்டினுடைய பிரச்சனை என்று 4ஐயும் கொடுத்தோம். வழக்கம் போல எல்லா தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவைத்தலைவர் நிராகரித்து விட்டார். நான் ஒரு ஒழுங்கு பிரச்சனை எழுப்பினேன், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். உடனே எனக்கு பேச அனுமதி கொடுத்தார். ஆனால் ஒலிபெருக்கியின் இணைப்பு தருவப்படுவதற்கு முன்பாகவே 1 நிமிடம் கூட ஆகவில்லை, எழுந்து நின்று ஒலிபெருக்கி இணைப்பு கேட்டுக் கொண்டிருந்த போது அவையை ஒத்தி வைத்து விட்டார். ஆக தொடர்ந்து இதுதான் நடைபெறுகின்றது. வெளியிலே பரப்பப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது எல்லோரும் நம்பக்கூடிய அளவிற்கு அரசாங்கத்தின் மூலம் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள், அவையினுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள், ஏதோ எதிர்க்கட்சிகள் தான் நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் குந்தகம் விளைவிக்கிறார்கள் என்று ஒரு செய்தி பரப்புகிறார்கள். உண்மை அதுவல்ல. நாங்கள் நாடாளுமன்றம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க விரும்புகிறோம். இப்பொழுது அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட 75 ஆண்டுகள் ஆகின்றன. அதைத் தொடர்ந்து மைய மண்டபத்திலே குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடந்தது. அதே பிரச்சனை அல்லது அரசியல் சட்டத்தினுடைய இந்த முக்கியமான நிகழ்வினை பற்றி 75 ஆண்டுகளுக்கு பின்னால் அதனுடைய நிலைமை பற்றி நாடாளுமன்றத்திலே பேச வேண்டும் என்று கேட்டதுக்கு 2 நாட்கள் விவாதத்திற்கு ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் எப்பொழுது என்று சொல்லவில்லை. சரி, அதையாவது சொல்லுங்கள், நாங்கள் அதன் மூலமாக எங்களுடைய பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கிறோம் என்றால் அதற்கும் எந்த விதமான சாதகமான பதிலும் இல்லை. ஆக இதுவே தொடர்கிறது. அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை தயவு செய்து பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சிகள் மீது தவறான கருத்து ஏற்படுத்தப்பட்டு அதை நம்பக்கூடியவர்களுக்கு சொல்ல விரும்புவது, நாடாளுமன்றம் நடைபெற வேண்டும் சுமூகமாக என்றால் 2 தரப்புக்கும் பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் கோரிக்கை எழுப்புகிறோம், அந்த கோரிக்கைக்கு பதில் தரலாம், விளக்கம் தரலாம். ஆனால் எதையுமே செய்யாமல் அரசாங்கம் மௌனம் காக்கிறது. அவைத்தலைவர் நாங்கள் ஏதோ தொல்லை தருவது போல எங்களை பற்றி கருதுகிறார், அது பற்றி கருத்து சொல்கிறார். வெளியிலும் அப்படித்தான் செய்திகள் பரவுகின்றன. காரணம், பிரதமரே எதிர்க்கட்சிகள் தான் நடக்க விடாமல் செய்கிறார்கள் என்று சொல்கிறார். உண்மை அதுவல்ல. அரசாங்கம் வாய் திறக்கவில்லை. தனக்கு இருக்கிற கடமை, கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது நாட்டிலே கொழுந்துவிட்டு எரிகிற பிரச்சனைகளை பற்றி ஒரு அரசாங்கம் அக்கறையோடு, பொறுப்புணர்ச்சியோடு, கடமை உணர்வோடு பேச வேண்டும். ஆனால் எதுவுமே செய்வதில்லை, எழுந்து கூட பேசுவதில்லை. ஆக எதிர்க்கட்சிகளையும் மதிப்பதில்லை. எங்களுடைய குரலுக்கு மட்டுமில்லை, நாங்கள் எழுப்புகிற பிரச்சனைகளுடைய தீவிரத்தன்மை, அதில் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இதற்கு ஒரு விளக்கம் தந்துவிட்டு நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளை தொடரலாம் என்றால் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆக சுமூகமான நாடாளுமன்ற விவாதங்களுக்கு, பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு எதிர்க்கட்சிகள் முயன்று கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எதற்குமே செவிசாய்க்காத, வாய் திறக்காத ஒன்றிய அரசு, அதை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள்.